கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் சுமார் 7 மணி நேரம் அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். தாமதமாக சென்றது ஏன், கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் கட்சித் தலைவராக என்ன செய்தீர்கள் என அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜரானார். அவரிடம் காலை 11:30 மணிக்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். மாலை 6 மணி வரை சுமார் 7 மணி நேரம் நீடித்த இந்த விசாரணையில் அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். குறிப்பாக கரூரில் பிரச்சார நிகழ்வை ஏற்பாடு செய்தது யார்? அது தொடர்பாக அனைத்து தகவல்களும் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா? பிரச்சாரத்தில் பங்கேற்க எத்தனை பேருக்கு அனுமதி வாங்கப்பட்டது? எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள்? அனுமதி அளித்ததை விட தொண்டர்கள் அதிகளவில் கூட எப்படி அனுமதித்தீர்கள் என அதிகாரிகள் கேள்விக்கணைகளை தொடுத்தனர். தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகளை தாவேகா செய்து கொடுக்கவில்லை என்ற காவல்துறை குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டிய சிபிஐ அதிகாரிகள் பிரச்சாரத்தின் போது குடிநீர், பாதுகாப்பான நுழைவு, வெளியேறும் வழி உள்ளிட்டவை செய்து கொடுக்கப்பட்டதா என விஜயிடம் கேள்வி எழுப்பினர். கரூர் வேலுச்சாமிபுரம் பிரச்சாரத்திற்கு பல மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன் என்றும், அங்கு ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள் என முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்றும் அதிகாரிகள் வினவினர். கட்டுக்கடங்காமல் கூட்டம் அதிகரித்துள்ளது என காவல்துறை எச்சரித்தும் எதற்காக அங்கு சென்றீர்கள் என விஜயிடம் கேள்வி எழுப்பிய சிபிஐ அதிகாரிகள், தொண்டர்கள் பலர் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தபோது கட்சித் தலைவராக என்ன செய்தீர்கள் என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. 2வது நாளாக மீண்டும் விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அவரது கோரிக்கையை ஏற்று பொங்கல் பண்டிகைக்கு பின்பாக ஆஜராக சிபிஐ அனுமதி அளித்தது. இருப்பினும் அதற்கான தேதி விரைவில் தெரிவிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.